தமிழ் சினிமாவில் சுமார் மூஞ்சி குமார்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அது தனுஷ். அப்படித்தான் அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்கி துள்ளுவது இளமை படத்தோட அவருடைய சினிமா வாழ்வு தொடங்கியது. இன்னைக்கு 50வது படத்தை நெருங்கி இருக்கிறார். ராயன் ட்ரெய்லர் ரிலீஸை பத்தி நமக்கு பேச போறோம். ராயனுடைய ட்ரெய்லர் பத்தியும் பேச போறோம். இந்த ராயனோட ட்ரெய்லர் எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆயிருக்கிறன்னு நம்ம பேச போறோம். அதனால அதுல பெரிய பிரம்மாண்டம் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆயிருக்கிறது. சரி, அவருடைய துள்ளுவத இளமையில சினிமாவே வேண்டாம், சினிமாவே நடிக்க முடியாது, சினிமாவை எனக்கு பண்ண முடியாது, சினிமாவை நடிக்க தெரியாது என்று ஒதுங்கி இருந்தவர் தான் தனுஷ். அதனால் 11ஆம் வகுப்பு படித்து விட்டு சினிமாவுக்கு நுழைந்தவர் தான் தனுஷ். அந்த அளவுக்கு படிப்பறிவில்லை. இவர் இந்த சினிமாவில் எப்படி சாதிப்பார்? சுமார் மூஞ்சி குமார், அழகில்லை, உடம்பில்லை, ஒல்லிக்குச்சி உடம்பு, இப்படிப்பட்டவர் எப்படி இந்த சினிமாவில் சாதிப்பார்? அதனால் அவர் ஃபர்ஸ்ட் படமே செல்வராணி இயக்கத்தில் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுக்க, அதிலிருந்து அதை பாயிண்டே பிடிச்சு வைத்தார். அப்படித்தான் அவருடைய ஒவ்வொரு படங்களும் வெற்றி அடைந்தது, இடையில் தோல்வியடை. இப்படி அடிக்கடி தொடர்ச்சியாக படம் வரக்கூடிய ஒரு நடிகர் என்றால் அதுவும் தனுஷ் தான். அந்த அளவுக்கு சினிமாவை நெருக்கி பிடிக்கி நடிச்சு இன்னைக்கு 50வது படத்துக்கு நெருங்கி நிற்கிறார் ராயன். ட்ரெய்லர் ரிலீஸுக்கு வருகின்ற 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் தான் நமக்கு இன்னும் பேச. வாங்க வீடியோ போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் இந்த ராயன் ட்ரெய்லரை பத்தி நமக்கு என்ன சொல்வதுன்னு தெரியல. ஆனா படம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் நினைக்கிறேன். இந்த படத்தோட திரைக்கதை டைரக்ஷன் எல்லாமே தனுஷ் தான். இந்த படத்துல முக்கியமான நடிகர்கள் செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், எஸ். சூர்யா, நம்முடைய அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் இந்த படத்தில் நுழைந்திருக்கிறதுனால படத்துடைய சில விஷயங்கள் எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு படத்துடைய ட்ரெய்லரும் இருக்கிறது. படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கு. ஆனா படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ பழிவாங்கும் கதை போல் தான் படமும் அந்த செல்வராகவன் ஸ்டைலில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. செல்வராகவன் படத்தினை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ரெட் கலர் கொஞ்சம் அதிகமாக சினிமாவில் கொடுப்பார். அந்த அளவுக்கு தான் இந்த படத்துடைய ஒரு திரைக்கதை அமைப்பும் எல்லாமே அமைஞ்சிருக்கிறது. இந்த ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ்ராஜ் இருக்காரு, எஸ். சூர்யா இருக்காரு. ஒரு படத்துல மிகப்பெரிய வில்லன் நல்ல பெரிய அமைஞ்சாலே போதும், அந்த படத்துடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு தான் இந்த ராயன் படத்துக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ். சூர்யா இருக்கிறாரு. இந்த படத்தோட தனுஷ் கூட போட்டி போட எஸ். சூர்யா மிக சரியானவரா. அவரு சமீபத்துல நம்ம பார்த்துட்டு வரோம், வில்லன் கேரக்டர் அப்படி கச்சிதனமாக பிறந்து சூப்பரா பண்ணிட்டு வர்றாரு. அதனால இந்த படம் தனுஷுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 50வது படம் நிச்சயமாக கோட்டை விட மாட்டாரு. ஆனா இவருக்கு பவர் பாண்டி, அதுக்கப்புறம் இது திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்றது, இப்படி 2 படம். பவர் பாண்டியும் ஒரு நல்ல படம் தான், ஆனா அதுல சிறப்பு தோட்டம் தான் வருவாரு. இதுல முக்கியமாக ஒரு கதாநாயகனாக உருவெடுத்து எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்து வந்த ஒரு தனுஷ். ஆனா அவருடைய பர்சனல் எல்லாம் நமக்கு பேசுறது இல்லை, பேசக்கூட நமக்கு பேசுறதும் பிடிக்காது. அதனால அந்த பர்சனலை விட்டுட்டு அவருடைய நடிப்பு திறமைகளை வச்சு பார்த்தா, இன்னைக்கு சின்ன நடிகர்ல வளர்ந்து வந்த நடிகர்ல பார்த்தா உண்மையிலே இவருக்கு பெரிய டேலண்ட் இருக்கிறது. ஏன்னா இவரு சினிமாவில அல்ஜரா நடிக்க வரையில, ஆனா நடிச்சாரு. ஆனா பேசிய விருதுகளையும் அள்ளிக்கொண்டே போறாரு. ஆனா அந்த அளவுக்கு இவர் நடிப்பு மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆற்றலும் ஒரு வெறித்தனமும் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு தான் அவருடைய படங்கள் வரிசையில இவர் அவமானப்பட்ட வரிகளை வைத்துதான் இவர் சினிமா உலகில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியோட தான், நம்பிக்கையோட தான் போராடிதான் இந்த முடிவுக்கு இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அதனால்தான் இந்த ராயன் படம் நிச்சயமாக இவருடைய சில ஒருபரிப்பட்ட இவருடைய மனசில் இருக்கும் ரீதியான சில வாழ்க்கை சம்பவங்களும் சில கதைகள் அழுத்தமான ஒரு இதுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோடைய சில சாயல் புதுப்பெண் கொஞ்சம் ஸ்டைல் இருக்கும். ஆனால் இந்த ராயன் படம் தனுஷை பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர் தயாரிப்பினால இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. சன் பிக்சரை நமக்கு தெரியும், எல்லா பக்கம் ரீச் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ராயன் படத்துடைய எஃபெக்ட் தெரிகிறது. இந்த படத்துல ராயன் படத்துல தனுஷுடைய ஒரு நடிப்பு ஆற்றலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு இது ஆக்ஷன்ல கொடுத்திருக்கிற அரைமுட்டை தலையோட நடிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல ரெபெக்ட் இருக்கிறது. அதனால ராயன் படத்தை நீங்க நல்லபடியாக எதிர்பார்க்கலாம். வருகிற 26ஆம் தேதி நம் தியேட்டருக்கு காண வருகிறது. அனைவரும் கண்டு ரசிக்கலாம். படத்துடைய மிக சிறப்பான தோற்றம் நமக்கு ட்ரெய்லர்ல சில விஷயங்கள் தெரிகிறது. சில படங்கள் ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ஆனால் படம் நல்லா இருக்காமலும் போகும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும் ட்ரெய்லர் அவ்வளவு சூப்பராக இல்லை. நிச்சயமாக இந்த படம் கச்சிதரமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். அனைவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது.